ஒரு காலத்தில் ஒரு பரந்த அடர்ந்த காட்டில் டினோ என்ற சிறிய டைனோசர் வாழ்ந்து வந்தது. அவர் அன்பானவராகவும் ஆர்வமுள்ளவராகவும் அறியப்பட்டார். பெரும்பாலான பெரிய டைனோசர்கள் அவரை கவனிக்கவில்லை என்றாலும் புதிய இடங்களை ஆராய்வதற்கும் புதிய நண்பர்களை சந்திப்பதற்கும் டினோ விரும்பினார். அதே காட்டில் டைரோ என்ற ஒரு பெரிய கடுமையான டைரனோசரஸ் வாழ்ந்தார். டைரோ வலிமையானவர், சக்தி வாய்ந்தவர். மற்ற அனைத்து டைனோசர்களும் அவருக்கு பயந்தன. டைரோ காடுகளின் வழியாக அடியெடுத்து வைக்கும் போதெல்லாம் நிலம் அதிரும். சிறிய டைனோசர்கள் மறைந்து கொள்ள ஒரு நாள் டினோ பழங்களை சேகரித்துக் கொண்டிருந்த போது மரங்களில் உரத்த கர்ஜனை எதிரொலிப்பதை கேட்டான். அவர் விரைவாக ஒரு புதரின் பின்னால் ஒளிந்து கொண்டார். ஆனால் என்ன நடக்கிறது என்று பார்க்க வெளியே எட்டி பார்த்தார். அது டைரோ. பெரிய டிரெக்ஸ் வருத்தமாக இருந்தது. டினோ ஆர்வமாக இருந்தாலும் எச்சரிக்கையாகவும் இருந்தார். டைரோ ஆபத்தானவராக இருக்கலாம் என்று அவருக்கு தெரியும். ஆனால் டைரோ மிகவும் சிரமப்படுவதை பார்த்த டினோ தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மெதுவாக நெருங்கினான். டைரோ திரும்பி பார்த்தான். அவனுக்கு முன்னால் நிற்பதைக் கண்டு வியந்தான். நீங்கள் என்னை பற்றி பயப்படவில்லையா? டைரோ கேட்டார். கொஞ்சம் பதட்டமாக இருந்தாலும் டினோ தலையை ஆட்டினான். நீங்கள் என்னை காயப்படுத்த போவதில்லை என்றால் இல்லை. நீங்கள் வருத்தப்பட்டதாக தெரிகிறது. நான் உதவ முடியுமா? டைரோ பெருமூச்சு விட்டான். அவன் அப்படி செய்யும் போது நிலம் அதிர்ந்தது. நான் காட்டில் என் வழியை இழந்தேன். என் குகைக்கு திரும்புவதற்கான வழியை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எல்லோரும் என்னிடமிருந்து ஓடிவிடுகிறார்கள். எங்கு செல்வது என்று எனக்கு தெரியவில்லையும். டினோ ஒரு கணம் யோசித்துவிட்டு சிரித்தான். எனக்கு இந்த காடு நன்றாக தெரியும். திரும்பிச் செல்லும் வழியை கண்டுபிடிக்க நான் உனக்கு உதவ முடியும். டைரோ ஆச்சரியப்பட்டார். நீயா? ஆனால் நீ மிகவும் சிறியவன். என்னை போன்ற ஒருவருக்கு எப்படி உதவ முடியும்? டினோ சிரித்தான். சிறியவனாக இருப்பதால் என்னால் உதவ முடியாது என்று அர்த்தமில்லை. பாதைகளை கண்டுபிடிப்பதில் நான் நல்லவன். அதனுடன் டைரோ அரிதாகவே பொருந்தக்கூடிய குறுகிய பாதைகள் மற்றும் மறைக்கப்பட்ட பாதைகள் வழியாக நெசவு செய்து டினோ வழிவகுத்தார். வழியில் அவர்கள் பேசினார்கள். டைரோ எல்லோரும் நினைப்பது போல் மோசமானவர் அல்ல என்பதை டினோ அறிந்தார். அவர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார். நீண்ட நடைப்பயணத்திற்கு பிறகு அவர்கள் இறுதியாக டைரோவின் குகையை அடைந்தனர். டைரோ மிகுந்த மகிழ்ச்சியடைந்து நன்றியுடன் டினோவை பார்த்தார். நன்றி டினோ. நீ சிறியவள் மட்டுமல்ல, நீ புத்திசாலியாகவும் தைரியமாகவும் இருக்கிறாய். எனக்கு இதுவரை ஒரு நண்பன் இருந்ததில்லை. ஆனால் உனக்கு நான் இருந்தால் நான் உன்னுடையவனாக இருக்க விரும்புகிறேன். டினோ பரவலாக சிரித்தான். நிச்சயமாக. அன்று முதல் டினோவும் டைரோவும் சிறந்த நண்பர்களாக மாறினர். வலிமை மிக்க டைரனோசரஸுடன் சிறிய டினோ நடந்து செல்வதைக் கண்டு மற்ற டைனோசர்கள் ஆச்சரியமடைந்தனர். நட்பு என்பது அளவு அல்லது வலிமையை பற்றியது அல்ல, மாறாக இரக்கம் மற்றும் புரிதலை பற்றியது என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டனர். இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொண்ட பாடம்: உண்மையான நட்பு பிறர் எவ்வளவு வித்தியாசமாக இருந்தாலும் அவர்களுக்கு உதவுவதிலிருந்து வருகிறது.